நாமத்தினாலும் அங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தை நேரடி ஒலிபரப்பிலே உங்களை மாலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை அனுகூலப்படுத்த நல்ல தருணங்கள் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல காலை சூழ்நிலைகளுக்காக இந்த வாழ்ந்தவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்களுக்கும் அன்பு ஊழியர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பிலே மாலை ஒலிபரப்பிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் தேவன் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுது எங்களுக்கு அழகாக தந்திருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளும் சங்கவானொலி ஊழியத்தை உடைய கரங்களை ஒப்புவிக்கிறோம். ஊழியத்தை காலை முதல் இம்மட்டுமாய் நீங்க வழிநடத்தி வர கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. உங்களோட கிருபை புதிதாயிருக்கிறது, பெரிதாயிருக்கிறது தகப்பனே. இந்த நாளும் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக நீங்க வழி நடத்தினீங்கப்பா. அநேகர் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள், அநேக வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதற்காக உமக்கு சோஸ்திரம் தகப்பனே. அப்பா, இந்த ஊழியத்தை செய்யறதும் ஊழியத்தை ஸ்தாபருமான லெஸ்லியாவை, அவருடைய மனைவி பிள்ளைகள், அப்பா, அவருடைய பிறப்புடைய உறவுகள், உடன் ஊழியர்கள் எல்லாரையும் திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. நல்ல சுகபல ஆரோக்கியம் கொடுங்க. இந்த காலைகள் சூழ்நிலைகள் கொள்ள நோய் தாக்கங்கள் எந்த பலவீனங்கள் மேற்கொள்வதில்லை என்று அறிக்கை பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இரத்த கோட்டைகள் வச்சுக்கொண்டு எதிரே நுழையாம அவளை பாதுகாத்தலும் இன்னோட பிள்ளைகளுக்கு அறியாத வெட்டாதமான விளங்காத காரியங்களை சொல்லிக் கொடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்க. அதே போல இந்த நாளும் ஆண்டவரே நித்திய வெளிச்சத்தின் பகுதியோட கரத்துல தருகிறேன். வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்க நீங்க எழுந்து இருக்க கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளிலும் வெளிச்சத்தின் ஊழியத்தை செய்கிறதான மனிதரையாவுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. அப்பாவோட ஊழியங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அதே போல இணைந்து ஊழியத்தை செய்யற டோலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேனப்பா. நல்ல சுகபலத்தை கொடுங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. ஜெபிக்கிறேன். சௌரிக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்கப்பா. அவரோட குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் உமக்காக இதற்கு நிக்கத்தக்க கிருபையும் பலனையும் கொடுத்து நடத்துவீராக. ஜெபிக்கிறப்பா. சௌரிய கடந்த நாட்கள் காணவில்லை, இந்த நாட்களும் தடைகளை உடைத்து கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சுகபல ஆரோக்கியம் கொடுங்க, அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அன்பு நேர்களுக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மறுவழியப்ப கேட்கப்படுற அன்பு நேர்களை திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். அவர்களை நீங்க ஆண்டவரே எடுத்து பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். என்னென்ன பாரத்தோடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன காரியங்களோடு இருந்து எந்த நெருக்கத்தின் மத்தியிலிருந்து கேட்டால் அப்பா, நீங்க உங்களோட வார்த்தையின் மூலமாய், பாடலின் மூலமாய் அவர்களை தொட்டு விடுதலையாக்கி வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவன ஜெபிக்கிறோம். நாளந்துள்ள பிள்ளைகள் எழுப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியத்தை செய்யும்படியான வாஞ்சியும் விருப்பத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க கத்தால். உங்களுடைய சித்தத்தின் பிரகாரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன். அடிமையும் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. இந்த நேரமும் தொகுத்து வழங்கத்தக்க பலனை சத்துவத்தின் தாங்க எது எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நீங்க எங்களோடு இடர்படுங்க கத்தால். உமக்கு பிரியமான செய்ய கற்றுத்தாங்க. உண்மை மகிமைப்படுத்துற பாத்திரங்களால் நாங்கள் எப்பொழுதும் வெற்றி சிறக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. அடிமையை தாழ்த்துறனையா, குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதி நல்ல கருத்துக்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து மிகுதியான பகுதிகள் எல்லாவற்றையும் நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஐயா அவர்களை முன்குறித்தவர்களை அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களா விளங்க செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே இந்த மாலை பொழுதிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை கொடுத்த வார்த்தையானது சங்கீத புஸ்தகம் 55 சங்கீதம் 22 கர்த்தர் எனக்கு 2 முறை தந்து எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும்படியா உறுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். அந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை தந்தார். அதுக்கு பிற்பாடு இந்த இடத்துல வந்து ஆண்டவரே 5 நிமிடங்கள் இருக்கு இந்த ஊழியத்தை செய்ய என்று சொல்லும் போது இந்த வார்த்தையை என் மனதில போட்டார். கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. நிச்சயமாக அவரிடத்துல நாங்கள் வைத்து விட்டோம். எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுப்போம். மீதியான காரியங்களை கர்த்தர் வழி நடத்தி எங்களை ஆசீர்வதி வேண்டாம். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். அதனால அவரே எங்களை ஆதரிப்பார். அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். நிகழ்ச்சியானது 7 மணி
தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை அன்பு நேயர்களுக்கும் இணைந்து ஊழியர்களுக்கும் இணைய போற ஊழியர்களுக்கும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்க போற நிகழ்ச்சிகளான 7 மணி தொடர்ந்து 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போன்றோம். அதே போல 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தியை முதலாவதாக எடுத்து வருகிறார்கள் எங்களோடு இலங்கை தேசத்தில இருந்து பாஸ்டர் ஞான பிரகாசம். இலங்கை தேசத்தில இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில ஜீவித்துவ செய்தி எடுத்து வருவார்கள். நாங்கள் 8 மணி தொடக்கம் 9 மணி வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூடாய் கடந்து செல்ல போகின்றோம். நிச்சயமாக நாங்களோட அன்பான வேண்டுகோள் விடுக்கின்றேன். நிச்சயமாக இந்த ஜெபமானது ஒரு பாரப்பட்ட ஜெபமாக ஏறெடுப்போம். இந்த நாட்கள்ல எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. காலைய சூழ்நிலை மாற்றங்கள், விபத்துகள், வியாதிகள், பலவீனங்கள், யுத்தங்கள், இப்படியாக கண்ண காரியங்களுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதனால கருத்தோடு ஜெபிப்போம். கொடுக்கப்பட்ட நேரங்களுக்கு அந்த நேரத்துக்கு அமைவாக நாங்கள் ஜெபிப்போம். எல்லோரும் ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு அப்படியாக நாங்கள் இணைந்து ஜெபிப்போம். இணையுங்கள், அழையுங்கள், திறப்பின் வாசல்ல ஒருமனப்பட்டவர்களாய் நிற்போம் தேசத்துக்காக. ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நிச்சயமாக பாஸ்டர்கள் வெங்கட்டவர்கள் இணைவார்கள் நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கின்றேன். அப்படி இணைந்தால் நாங்கள் அரை மணித்தியாலும் தான் ஜெபிக்க முடியும். அதனால நாங்கள் சுருக்கமாக ஜெபிக்கலாம். அவர்கள் பாஸ்டர்கள் இணைந்து செயல்படும் பொழுது நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். 9 மணிக்கு வார்த்தையின் வெளிச்சம் மீண்டுமாக தொடர்ந்து அங்கே பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோல இருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30க்கு எங்களோட சகோதரி இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார். இவை இந்த நாளிலும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்க போற முன்குறித்த நிகழ்ச்சிகளாகும். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் ஆரம்ப ஜெபம் பாடலுக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் எங்களோடு ஆரம்ப ஜெபம் பாடலை எடுத்து வர எங்களோட சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். நாங்கள் இணைப்பிருக்கும் சௌரிய அழைப்பு கொண்டு வந்து ஆரம்ப ஜெபம் பாடலுக்குள்ளாய் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சனி. நன்றி. கேக்குதா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord. Praise the Lord. Amen. எடுத்து வாருங்கள் ஆரம்ப ஜெபம் பாடலை உங்களிடத்தில் ஒப்புக்கொள்கிறேன். Amen. Amen. Thank you, Lord. Thank you, Jesus. Even as we come, Lord, into your very presence, dear Lord Jesus, we pray, Lord, that you would come with your unction and your anointing, Lord Jesus, upon this program. And even as Sister Subha is, Lord, bringing forth, Lord, once again, Lord, to be able to host this program, Lord. Be with her, leader, guide her, Lord, and let your guidance alone through the power of your Holy Spirit emanate through her, Lord, with your anointing upon her too, Lord, right from the beginning to the end, Lord. Thank you for your faithfulness. Thank you for your goodness and your kindness, Lord. And nothing but, Lord Jesus, we looked up to you, Lord, just like we said, Lord, that our eyes look upon you, Lord, from where cometh our help. Our help comes from the Lord God Almighty, maker of heaven and earth. Lord, we thank you for this wonderful opportunity and time that many could come, Lord, through the airways, Lord, as they come in and join our Lord, and being touched and be set free and delivered, Lord, and find much of their solace, and especially, Lord, at this time and hour of, Lord, that we are living in, oh God, that they will find much of their comfort coming through, Lord, as the ministers of the gospel are coming and praying and singing and imparting, Lord Jesus, that is of you, Lord, upon them, Father, through the word of the living God that is going to come forth, Lord, and minister to them as well, bringing them much of the deliverance, Lord, upon them. So we thank you, Father. We entrust everything said and done. We honor and for your glory's sake, Lord. And we thank you in Jesus' name we pray. Amen and amen. 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 Thank you, sister. Thank you. பாடல் ஒன்று பாடவில்லையா? அதுக்கப்புறம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக வரும் தானே, அந்த டைம் நான் பாடுறேன். ஓகே சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. Amen. ஆமென் சிஸ்டர். நன்றி. ஆமென். நான் ஒன்றை மயப்படுவதாக நாங்கள் பாடல் பாடி நாமத்தை துதிப்போம். அவர் வல்லவர், சர்வ வல்லவர். நிச்சயமாக எவ்வளவுதான் என்ன கால சூழ்நிலை மாறினாலும், பலவீனங்கள் வந்தாலும் எல்லாம் பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்பதன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலண்டு. அதனால நாங்கள் பலப்படுவோம். அவருடைய நாம் மயப்படுற பாத்திரங்களாய் நிற்போம்.
நாமத்துக்கு சோஸ்திரம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இம்மட்டு நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி. இதுவரை நடத்தினீரே நன்றி. இதுவரை தாங்கினீரே நன்றி. தள்ளாட நீர் விடவில்லை அப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். உங்க சுபங்களை கேட்டு பதில் தந்து எங்களோடு பிரியமா இருப்பவரே உமக்கு கோடி சோஸ்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையெல்லாம் முழு மனதுடன் செலுத்துவோமே, துதிகன மகிமையெல்லாம் முழு மனதுடன் செலுத்துவோமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே தூயவர் இயேசுவையே. ஆமென், ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். இந்த நாட்கள்ல நாங்க தூயவர் இயேசுவை நிச்சயமாக அவருடைய நாமம், பரிசுத்த நாமம், மேலான நாமம், அவருடைய நாமம் சொன்னாலே பேய்கள் நடுங்கும், நோய்கள் தீரும். அப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கிற நாமம், எங்களை பாதுகாக்கிற நாமம், எங்களை பலப்படுத்துகிற நாமம், எங்களை ஆசீர்வதிக்கிற நாமம். அப்படிப்பட்ட நாமம் சாதாரண நாமம் அல்ல, அசாதாரணமானவரும் அல்ல அவர். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளதுவரைக்கே கோடி கோடி சோஸ்டம். இந்த நாளில் நாங்கள் சங்கீத தியானத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் நாங்கள் வாசிக்கக்கூடிய சங்கீதத்தை நாங்கள் வாசித்து தன்னுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். இந்த நாளில் நாங்கள் வாசிக்க வேண்டிய சங்கீதமானது சங்கீத புஸ்தகம் 55ஆம் சங்கீதத்துல நாங்கள் 1 தொடக்கம் 10 வசனம் வரைக்கும் வாசிப்போம். சங்கீதம் 55 1 தொடக்கம் 10 வசனங்களையும் வாசிப்போம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டரும், என் விண்ணப்பத்துக்கு மறைந்திராதேயும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளிச் செய்யும். சத்துருடைய கூக்குரலின் நிமித்தம் நன்மாக்க செய்யும் இடுக்கத்தின் நிமித்தம் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என்மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரணத்தில் என்மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிச்சு. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்.
நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன். வேளா பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் நம்பத்து தீவித்துக் கொள்ளும் என்றே. ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். கொடுமையும் தண்டையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது. அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. இந்த இடத்துல தாவீது சங்கீதக்காரன் நமக்கு ஒன்றே ஒன்று கற்றுக் கொடுக்கிறார். என்னென்று சொன்னார், அவர் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை பண்ணுகிறார் என்று சொன்னார், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே அகப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் விண்ணப்பத்தை கேள், எனக்கு நிச்சயமாக அவர் மறையிறதுக்கு மனுஷன் அல்ல. நிச்சயமாக அவர் கேட்டும் பதற்றாததுக்கு அவர் செவிடரும் அல்ல. நிச்சயமாக அவர் உருக்கமாய் இரக்கமாய் இறங்கி வந்து எங்களுக்கு பதில் தருகிற பரிகாரிதான் அவர். நானே உந்தன் பரிகாரிய கர்த்தர். மனுஷரால் வர்ற பலவீனங்களுக்கும் அதாவது இயற்கையினால் வர்ற பலவீனங்களுக்கும் இயற்கையினால் உண்டாகிற சேதங்களுக்கும் இன்னும் சத்ருவால் எதிர்மறையா வர்ற அம்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் நீக்கி விலக்கி எங்களை ரட்சித்து எங்களை காக்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த தேவனிடத்துல நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு நிச்சயமா ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அவர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், எங்கள் சத்தத்தை கேட்பார். நாங்கள் அவர் மறைவாய் இருக்கிற மனுஷராக நிச்சயமாக மனுஷன் பார்க்கிறவன் பாரேன் என்று சொன்ன தகப்பன், நாங்கள் இன்னும் அவரை நெருங்கவும் அவரை கிட்டி சேரவும் அவர் அதைத்தான் விரும்புகிறார். ஒரு தரம் கூப்பிட்டு விட்டு தரையில நாங்க சலித்து போறதுக்கு அப்படியே அனுமதிக்க மாட்டேன். கூப்பிடுவோம், நிச்சயமாக கூப்பிடும் குரலுக்கு பதில் கொடுக்கிற பரிகாரி நான் அறிகிறேன். அதனால இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல எங்கள் விண்ணப்பத்தை கேளும், எங்கள் சத்தத்தை கேளும், எங்களுக்கு பதில் தருவீர விசுவாசத்தோடு நாங்க வந்து நிற்கின்றோம் உங்களுடைய பாதத்துல. ஆமேன். கர்த்தர் நான் ஒன்றையும் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான செபத்தை ஏறெடுத்து எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, sister Subha. God bless you. எடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை. ஆமென். நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா. அப்பா மறுபடியும் ஒரு மனதோடு அப்பா உங்களோட நாமத்தை தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மனதுருக்கும் தெய்வமே ஏசப்பா, மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவைகளை காலை தோறும் மாலை தோறும் ஒவ்வொரு நிமிடமும் துதிப்பதற்கு தந்த இந்த மகா பிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா அத்தி மரம் துளி விடாம போனாலும் திராட்சை செடி பலனற்று போனாலும் உங்களுக்குள்ள நாங்க மகிழ்ந்து உங்களுக்குள்ள களிக்குற தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம் ஐயா. பரிமள தைலமாம் உங்களுடைய நாமம். அந்த பரிமள தைலத்தை ஆண்டவரே யாவர் மேலும் தெளித்து ஆண்டவரே யாவருக்கும் ஒரு ஒரு மன பாரத்தையும் ஜெப ஆவியையும் உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு யாவருக்கும் ஒரு புதிதான அன்பை இப்பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. புதிதான அன்பு, புதிதான மாலை நேரம், புதிதான அப்பா உங்களோட அன்பை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் நாமம் அப்பா. அப்பா உங்களோட நாமத்தை தொழுந்து கொள்வதற்கு அழைத்த இந்த ஊழியக்காரர்களை உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அவர்களை நீங்க கண்ணு மணியுமாக இன்று மட்டும் காட்டு வந்தீர் ஐயா. நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்து எங்களுக்கு உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு அழைத்த ஊழியக்காரர்களை உங்களோட கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஒரு புதிதான மாலையாக யாவருக்கும் புதிதான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவரை நாங்கள் துதிக்கும் பொழுது அவர் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். எங்கள் மத்தியில் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன்.
துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை சூஸ்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீண்டதால் சோஸ்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினியூடாய் நடந்தாலும் ஆலையின் தன் நீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் சோஸ்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் அல்லமே மிக பங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திர இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார் போக்கிலும் நாம் வருகையிலும் புகழிடம் மீண்டதால் சோஸ்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்தே நெருங்கிட சோஸ்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஆமென் ஆண்டவரே கடந்த நாள் தொடக்கம் இன்று மட்டும் எங்களை காத்து வந்தீங்க ஐயா ஊழியத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஊழியத்துல உங்களோட சித்தத்தை செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதித்து கொண்டு வந்தீங்க இனிமேலும் ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி பெரிதான காரியங்கள் எங்கள் மத்தியில் நீங்க செய்ய போற கிருபைகளுக்கு நன்றி உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் இயேசுவே உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ஆமேன் 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 நன்றி சிஸ்டர் நன்றி அருமையான பாடலாலும் பழைய பாடலா இருந்தாலும் அருமையாக பாடினீர்கள் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்தீர்கள் அப்படியாக ஜெபித்த உங்களையும் பாடல் பாடித்தவரை மகிழ்ப்படுத்தினருக்காக நாம் மகிழ்ப்படட்டும் கத்த தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பார் நன்றி சிஸ்டர் ஆமேன் ஆமேன் நன்றி உங்களையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி சிஸ்டர் ஆமேன் ஆமேன் சரியா டொரண்டோ நேரம் 7:22 ஆமேன் கத்தர் நல்லவர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறார் கடந்த நாட்களாக கருணா சிஸ்டரை காணவில்லை நிச்சயமாக நாங்கள் ஜெபிப்போம் பலவீனங்களும் எல்லாத்தையும் கத்தர் உடைத்து போட்டு அழைத்து வருவார் நாங்கள் கத்தர் விசுவாசிப்போம் இந்த நாளிலும் நாங்கள் ரஞ்சனி சிஸ்டர் பாடல் ஒன்றை பாடி திருநாமத்தை மகிமைப்படுத்த காத்திருக்கிறார்கள் அழைப்புகள் கொண்டு வந்து திருநாமத்தை உயர்த்துவோம் சிஸ்டர் Praise the Lord, Sister Subha. நன்றாக ஒரு பாட்டை இஸ்ரவேலே பயப்படாதே என்று சொல்ற ஒரு நல்ல ஒரு பாட்டை பாடிவிட்டு நாடுகளுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். God bless you. ஆமென். இஸ்ரவேலே
பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, மகனே மகனே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து மாட்டாய். ஆறுகளை நீ ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கியே போக மாட்டாய். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் ஜீவனும் சத்தியமும் நானே. எனது கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் விளங்கும். பூரணமாக என் பலன் விளங்கும், எதற்கும் பயம் வேண்டாம். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவனுக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஆமேன், ஆமேன். வழியும் ஜீவனும் சத்தியமும் நானே என்று இஸ்ரவேலருக்கு கடவுள் சொல்லியிருக்கிறது போலவே நாங்களும் அவருடைய இஸ்ரவேலர் தான். நாங்களும் இஸ்ரவேலை அழைத்தது போலவே கர்த்தர் எங்களையும் அழைத்துள்ளார். நாங்களும் அதன் உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம் என்றபடியாலே நான் இப்பொழுது ஆங்கிலத்திலே போய் இஸ்ரவேலுக்காகவும் எங்களுக்காகவும் எல்லா உலகத்தில் இருக்கிற 110 நாடுகளில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் நான் ஆங்கிலத்திலே ஜபிக்க போகிறேன். God bless you all. Yes, Lord, even as we come before you, Father, even as this trying time, Lord, where the seasons and the times are, Lord, in your hands, oh God, no matter what happens to the world, no matter what happens to the nations of the world, we know, Lord, that you are in control, especially, Lord, coming to the land of Israel and the God of Israel, how you have called yourself to be, Lord, that you, Lord Jesus, emanated, Lord, as a chosen people that you have called it out to be, oh God. This is your choosing. This is the way you have come about, Lord.
from the Genesis to the Revelation, oh God, that you have called yourself out to be as the God of Israel. Therefore, Lord, we pay much of the attention that you, Lord, many nations will come, Lord, and acknowledge, Lord, and they would, Lord, the very nation that acknowledge the Lord their God will be exalted, and they are going to come, Lord, and they are going to, Lord, abide by what you have said and done, Lord, and they are going to see that with their very own eyes, Lord Jesus, because that is who you are, what you are doing, and that is why we, Lord, be rest assured, and Lord, our faith will not fail us, our faith will never, ever let us down, because of your very word that is coming through, Lord, and into existence, Father, Lord, even through the times that we are living through, Lord, is unveiling right in front of our eyes, oh God, in the name of Jesus, I pray that many will not be lost, many will not be, Lord Jesus, finding their way, Lord, and not being able to, Lord Jesus, because of their the hindrances or their faith not being strong enough, not being able to find it. Oh God, have mercy, Lord, by your grace and your compassion, draw them, Father, even as they are coming and joining through these 110 plus nations, Lord, that you have given such favor over Sangamam to Nitya Velicham, Sangamam Gospel Radio, right to the evening hours of Nitya Velicham, Lord, going into these many nations. Oh God, we thank you for that, Lord, that you are working, you are moving. It is the work of your Holy Spirit and your anointing, Lord Jesus, that are drawing many, Lord Jesus, unto your salvation and the way of the gospel, only through the word of the living God being preached. That is the only way the Lord Jesus, men and women and every boy and girl will come into the knowledge of their salvation by hearing the word of the Lord that would come into their lives, Lord, and bring them deliverance, Lord, from their sin and their sicknesses, oh God, mainly for their souls, Lord Jesus, to find who their loving Savior is, like we all come and tasted the Lord, and we have seen you as our good and Savior, Lord, the very one, Lord, who sacrificed himself on as being the Lamb of Calvary that takes away the sins of the world. And we thank you for that, Lord Jesus. And I would, Lord, bring the many that are listening, Father, as Lord Jesus. We pray, Lord Jesus, at this trying time, Lord, many do not know which way to turn and what is going to come upon themselves, Lord, especially, Lord, upon Israel and upon even Iran, Lord. Lord, these are nations that you created after your own image, the people that you created, especially, Lord, the land of Israel after, Lord Jesus, the way you have made it, Lord Jesus, to come through, oh God. You are in control unless you do, Lord, what you have said in your word, Lord. Nothing can bypass, nothing can happen, Lord, for the rest of the world, oh God. Therefore, we pray that you would align with your word, align with what you have said, align with being faithful and true to your very word that is coming into existence, oh God, with your protection, with what you have provided, Lord, for the land of Israel. As the God of Israel will not sleep nor slumber, and you have, Lord Jesus, come into that very place, oh God, that you would come and bring forth your word, Lord, and shine forth to the rest of the nations of the world to show who you are and prove yourself faithful, oh God, at this time. And Lord, this is your hour, this is your time, this is the way in which you are going to come through. And we are also pray, Lord, for the many, Lord, that you have created after your own image in Iran, Lord Jesus, especially the underworld, Lord Jesus, the underground world, Lord, that are many that have, Lord, come to know you and worship you and acknowledge you as their Lord and their Savior at this time, oh God. Give them protection, Lord, as they are running to and fro, which way we do not know, Lord, how they are going to find their protection, Lord. We pray for the mighty God who saved their souls would give them also protection, physically, mentally, emotionally, protect them, keep them, Lord, from all the, Lord Jesus, everything that is coming against at this time, oh God, from everything, Lord, to hurt them, Father, cover them, protect them, be with them, lead them, guide them, and Lord, take them, Lord, to their safe places, Lord, where they are telling them to even get out of there, Lord, Father, for safe havens, Lord, in the places where they can be safe, Lord, for their lives. I pray. Thank you for your protection. Thank you for the blood applied, Lord Jesus. And Lord, all those that do not know you will find you and know you and call out to a living God who can give them also the same grace that is extended to them this hour. I pray in Jesus' name. Now also, Lord, pray for the many, Lord, that are listening. Lord Jesus, this is the work of your work, Lord, that comes through your church, the very work that you have left behind for the church to stand still and see the salvation of God. As you come, Lord, and pray through, oh God, and Lord, we stand in the gap, Lord. This is our responsibility, Lord, even as you have given it upon the shoulders of the church to stand in between
between, Lord, heaven and earth, and between the nations of the world, as we come and call it out in the name of the living God, in the name of Jesus Christ, who you are, the way, the truth, and the life, like the song had been calling out to you, Lord Jesus, that you would prove yourself faithful at this time. Many, Lord Jesus, in the nations of the world, as they are sick, as they have been tormented, Lord, by the enemies, onslaught of the enemies upon their lives, Lord. No matter what their need is, Lord, you are able, you are sufficient, you are all sufficient, and Lord, you are the omnipotent and omniscient, Lord, the God, and the Al Shaddai, and Lord, you are the one who had promised to be, Lord, at every turn we make, Lord, oh God, that you would supply all our needs according to your riches in glory through Christ Jesus. And I thank you, Lord, for that. Now we also pray, Lord, for the networks, Lord, even as we come to you, Lord Jesus, for all the team members and the handmaidens of the Lord, the pastors that are going to come and preach the word of the living God. We give them all into your hands, Father, and we thank you, Lord, for their ministry that has been already ongoing, Lord. And thank you, Lord, for the way in which you are leading and guiding, Father. And we give them all to you, Father, and also Brother Leslie and Sister Rita, Lord, in the background, Lord, how much they do and what they do, Lord. Only you know and you see it, Lord. It's not an easy task, Lord, to keep everything under control and to see all of the medias are working well. Oh, my God, give them thy grace, Lord, and thy strength and thy wisdom and knowledge and understanding, and that they will not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of their faith, who has called them at this time, Lord, a bit precarious time. The times and the seasons are in your hands, but we are treading the times, Lord, that are coming to the end of the church's age too, Lord. Therefore, Lord, this is such a volatile time, Lord, a precarious time, as it were, Lord, like in the times you have called it out from the revelation, Lord Jesus. They will, Lord, live it out through the word of their testimony and the blood of the Lamb. And we thank you for that, Lord. Now, even as Lord Jesus go into the rest of the networks, the Lord, the Nitya Velicham, Father, we thank you, Lord, for being with we have already prayed, Lord, and thank you for the leading and the guidance that is going upon Sister Suba as she is hosting. And we thank you for Sister Dolly, who has already ministered also, Lord. Now, as we're going into the rest of the segment, Father, for all the servant's lips be anointed, Lord, as the word goes forth, Lord Jesus, in victory and power and mighty favor, Lord, resting upon it, Lord. Much will be done, much will be accomplished as your word goes forth, bringing them, Lord, much of your the deliverance that is going to flow through the words of the living God as they touch us and set them free, Lord, upon the hearts and lives of people. Let's pray in Jesus' name. Amen and amen. And thank you, Lord, Amen. also for Brother Amen. Mahendran, who is not here, Lord. We remember him, Lord, that you brought me into this remembrance of praying for him, Lord, and be with him, lead him, and guide him, Father. And we entrust him totally into your hands with his call and the purpose in which you have called him, Lord, with your protection upon him and his family as well. In Jesus' name I pray. Amen and amen. 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 Thank Amen. you, sister. Thank you. God bless you. Amen. God bless you too, Sister Subha. Amen. 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 நாங்கள் இதுவரை நேரமும் ஆரம்பிச்சவும் பாடலுக்குள்ளாய் கணம் சென்றோம். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கணம் செல்ல போறோம். உங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்திருக்கிறார்கள். இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற மகேந்திரையாக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதனாலும் இணைப்புக்குள் பாசுரை அழைப்போம்.